அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கையின் சாதனை என்பது என்ன? 4 வயதில் நம் சாதனை என்பது நம் கட்டிலில் நாம் சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக்கொள்வதே ஆகும். 8 வயதில் நம் சாதனை என்பது வீட்டுக்கு வந்து சேரும் வழியை நாம் தெரிந்து கொள்வதே ஆகும். 12 வயதில் நம் சாதனை என்பது உனக்கென சில நண்பர்களை நாம் சம்பாதித்து வைப்பதே ஆகும். 18 வயதில் நம் சாதனை என்பது ஓட்டுநர் உரிமம் கிடைப்பதே ஆகும். 23 வயதில் நம் சாதனை என்பது பல்கலைக்கழகத்தில் நாம் பட்டம் பெறுவதே ஆகும். 25 வயதில் நம் சாதனை என்பது உனக்கு ஒரு வேலை கிடைப்பதே ஆகும். 30 வயதில் நம் சாதனை என்பது ஒரு குடும்ப தலைவனாக நாம் இருப்பதே ஆகும். 35 வயதில் நம் சாதனை என்பது நல்ல பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். 45 வயதில் நம் சாதனை என்பது நம் இளமையை நாம் தக்க வைத்துக் கொள்வதே ஆகும். 50 வயதில் நம் சாதனை என்பது நம் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கரை சேர்ப்பதே ஆகும். 55 வயதில் நம் சாதனை என்பது குடும்ப கடமைகளை நல்ல முறையில் செய்து முடிப்பதே ஆகும். 60 வயதில் நம் சாதனை என்பது நம் ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதே ஆகும். 65 வயதில் நம் சாதனை என்பது நோயின்றி வாழ்வதே ஆகும். 70 வயதில் நம் சாதனை என்பது மற்றவர்களுக்கு நாம் பாரமாக இருக்காமல் இருப்பதே ஆகும். 75 வயதில் நம் சாதனை என்பது உனக்கு இன்னும் நண்பர்கள் இருப்பதே ஆகும். 80 வயதில் நம் சாதனை என்பது மீண்டும் வீட்டுக்கு வந்து சேரும் வழியை நாம் மறக்காமல் இருப்பதே ஆகும். 85 வயதில் நம் சாதனை என்பது நம் கட்டிலில் மீண்டும் நாம் சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வதே ஆகும். இவ்வளவுதான் வாழ்க்கையின் சுற்றம். எம்பணி தன்னம்பிக்கை விதைப்பது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உங்கள் உரிமை. சிற்பமும் நாம் தான், சிற்பியும் நாம் தான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.